ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரவல் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இளம் தேங்காயை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அரிசி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீழே கொடுப்போங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவு வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் தண்ணி இல்லாமல் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தண்ணி கொடுக்காது. எண்ணெயிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வறுத்துங்க. வெண்டைக்காய் ரொம்பையும் வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பங்கு வேக அளவுக்கு மட்டும் வேக வச்சிருங்க. இப்போ நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஈஸியாக வதங்கும். இப்போ வெண்டைக்காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் அரவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பாருங்க, நான் 1 டம்ளர் பக்கம் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை வந்துட்டு வெண்டைக்காய் நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் வந்து இது நல்லா வந்து வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்துட்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தயிர் இருந்தால் வந்து பிரிஞ்சு போயிடும். நான் வந்து தயிரை இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வந்து ஆட் பண்ணாம இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா தயிருக்கு வந்து கட்டி பிடிக்காது. இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நமக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நல்ல சாப்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.